வணக்கம் நண்பர்களே. நமக்கு நல்லது நடக்க போகுதா, கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். சாதாரணமா திடீர்னு நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். திடீர்னு நமக்கு நல்ல செய்திகள் தானா வந்து சேரும். யாராவது கோயிலுக்கு போயிட்டு வந்து நமக்கு வந்து ஒரு பிரசாதம் குடுத்தாங்க அப்படின்னா கூட அது ரொம்ப நல்லது. அந்த கடவுள் நம்மை தேடி வருகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதேபோல ஒரு கெட்ட செய்தி வருது அப்படின்னா, நமக்கு அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒண்ணு மனசு சங்கடமாகவோ, இந்த மாதிரியான அறிகுறிகள நெறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. முக்கியமா இதையெல்லாம் உணர்த்தக்கூடியது, நல்லது கெட்டத உணர்த்தக்கூடியது சின்ன சின்ன உயிரினங்களும் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, காகம், நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பல்லி, ஒரு நாய், பசுமாடு இது எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்க போகிறதையும், எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நெறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நமக்கு ஒரு கெட்டது நடக்க போகிறது அப்படின்னா, அந்த கெட்ட சகுனத்த உணர்த்தக்கூடிய முக்கியமான ஒரு பறவை தாங்க இந்த காகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி காகங்கள் உணர்த்தக்கூடிய கெட்ட சகுனங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த காகங்களோடு நிறைய பேருக்கு மனதளவில் ஒரு தொடர்பு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம முன்னோர்களா நம்ம நம்ம கூட வாழ்ந்தவங்களுடைய ஒரு உருவமாகவே நம்ம இந்த காகத்தை பார்க்குறோம். அந்த வகையில் அந்த காகம் வர்றது, நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாடு எடுக்கிறது, தண்ணி கேட்குறது, இதெல்லாமே வந்து நம்ம சம்மந்தப்படுத்தி பார்ப்போம். உங்களுக்கு காகத்தோடு இந்த மாதிரியான உணர்வுகள் நடந்திருக்கு, நீங்களும் அதை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, நம்ம இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை பார்க்கலாம். முக்கியமாக கெட்ட சகுனங்களா என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதுவும் நல்ல முறையில் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு சரியான பரிகார பலன்கள் சொல்லிடுவாங்க. நாம் இப்போது காகங்கள் காட்டக்கூடிய சகுனங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக ஒரு வீட்டில் நன்மை தீமை இது ரெண்டும் நடக்குது அப்படின்னா அதுக்கான அறிகுறிகளை நமக்கு இயற்கை கொடுத்துடும் அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒன்று தாங்க காக சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் இதை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நாம் வந்து இதில் விஷயம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் ஒரு மிக பெரும் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தான் நம்ம காகங்கள், இந்த காகத்தினுடைய சகுனத்தை நம்ம முன்னோர்கள் பார்த்து வந்திருக்காங்க. காகம் மனிதனுடைய நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆபத்துக்களை கூட காகம் நமக்கு முன்கூட்டியே சொல்லக்கூடியது அப்படிங்கிறது நம்பப்படுது. அப்படியாக காகம் நமக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னவென்று பார்த்தா, பொதுவாக காகம் நெல் போன்ற தானிய வகைகள், ஈரமான மண், பூக்கள், கனிகள் இதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் போட்டால் அந்த பொருளினுடைய தன்மைக்கு ஏற்ப நமக்கு தீமை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காகம் இன்னொரு காகத்துக்கு உணவு பகிரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கறது ரொம்ப இனிமையான செயலை குறிக்கக்கூடிய சகுனம். சூரியனை பார்த்து காகம் கரைந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அல்லது சிகப்பு நிற பொருட்கள், சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அந்த காகம் போடுது, அதாவது சிவந்த பொருட்கள், சிகப்பு சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு வந்து காகம் நம்ம வீட்டுக்கு போட்டாலும் நெருப்பினால் துன்பம் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு அறிகுறி. இதை வச்சு நாம் புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு பொருளை கொண்டு வந்து காகம் போடும்போது அது நமக்கு தெரியாது இது எதனால், இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் காகம் இந்த மாதிரி வந்து போடும்போதே நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த பொருளால் நமக்கு ஒரு சின்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு. நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகிறாங்க அப்படின்னா காகம் அதற்காக தெளிவான ஒரு அறிகுறியை கொடுத்துடும். இது சாதாரணமாக தெரியும். காகம் நம்ம வீட்டுக்கிட்ட கத்திட்டே இருக்குது அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு யாரோ உறம்புற வராங்க, சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாமல் சொல்லி வைக்கல.
காலையில் நம்ம வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தா அது வீட்டுக்கு விருந்தினர் வருவதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். நாம் வெளியில் செல்லும்போது காகம் கரைந்து கொண்டே வந்தால் நாம் அந்த பயணத்தை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நாம் வீட்டுக்கு வெளியில் கிளம்புறதுக்காக வரோம். அந்த நேரத்தில் காகம் ரொம்ப நேரம் சத்தம் போட்டுகிட்டே இருக்குது அல்லது நம்ம வீட்டுக்கிட்டேயே ரொம்ப நேரம் கரைந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக அந்த பயணத்தை நம்ம சிறிது தவிர்க்கிறதோ அல்லது வேறொரு நாளைக்கு தள்ளி வைப்பதோ அல்லது யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. காகம் ஒருவருடைய வாகனம், குடை, காலணி இந்த மாதிரியான பொருட்கள் அல்லது நம்ம உடம்பு மேலே கூட சிறகால தீண்டுது அப்படின்னா அவர்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஆக இவ்வாறு காகம் வீட்டில் ஏதேனும் அறிகுறி காட்டினா நாம் அதை கவனமாக கவனிக்கிறது நமக்கு மிகவும் நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இந்த மாதிரி காகம் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நாம் ரொம்ப கவனமாக அதை கவனித்து பார்க்குறது தாங்க நல்லது. பொதுவாக காகத்துக்குன்னு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இந்த வீடியோ பார்த்து தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் யாத்திரைக்கு புறப்படுறோம் அப்படின்னா காகம் எந்த ஒரு பொருளை தன்னுடைய அழகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளினுடைய வகையினால் நமக்கு லாபம் பயணத்தில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அதே உதாரணமாக சிகப்பு நிற பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் தங்கம் வகையிலான லாபத்தை இந்த சிகப்பு நிற பொருட்கள் கொடுக்குமா நாம் பயணம் செல்லும்போது சொல்கிறாங்க. அதே போல் வெண்ணிற பொருள் வெள்ளி லாபத்தையும், பஞ்சு போன்ற பொருள் வஸ்திர லாபத்தையும் குறிக்கும். இவ்வாறு இருக்கக்கூடிய பொருட்களை அந்த இடத்துல இருந்து காகம் எடுத்துகிட்டு போகிறது போல் நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா அந்த வழிகளில் நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தனலாபம் நமக்கு இருக்கா? இந்த காகத்தை பற்றி இவ்வளவு விஷயங்கள் சொல்கிறீங்க, தனலாபம் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரு பெண்ணுடைய தலையில் ஏந்திருக்கக்கூடிய குடத்தின் மேலே குடம் தூக்கிட்டு வராங்க. அப்போது குடத்தின் மேலே இந்த காகம் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்படின்னா தன லாபம் மற்றும் பெண்களால் நன்மை உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே நேரம் காகம் அந்த குடத்துக்குள்ளே அழக நுழைத்தா புத்திரனுக்கு ஆகாது அப்படின்னும், அந்த குடத்தின் மீது காகம் எச்சமிட்டால் நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணமின்றி கரைந்து ஒலி எழுப்பக்கூடிய காகம் பஞ்சம் வரப்போவதையும், காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கக்கூடிய காகம் எதிரிகள் தொல்லையையும், இரவில் அசாதாரணமாக பறக்கக்கூடிய காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேரிட போகுது என்பதையும் சகனமாக நமக்கு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணமின்றி ஒருவருடைய மேலே படக்கூடிய காகம் அவருக்கு உடல் உபாதை நேரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுது. திடீர்னு நம்ம போயிட்டே இருப்போம், நம்ம மேலே ஒரு காகம் உரசிட்டு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுபோல் இடமிருந்து வளமாக சுற்றி பறக்கக்கூடிய காகம் நம்மையும் வலிமையும் வளமிருந்து இடமாக சுற்றக்கூடிய காகம் தீமையும் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளை வளமிருந்த இடமாக சுற்றி வரக்கூடிய காகம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு சின்ன தீமை கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோல் உரத்த குரலில் பல காகங்கள் கூட்டமாக ஒரு ஊரின் மேலே பறப்பது அந்த ஊருக்கு ஏற்பட இருக்கக்கூடிய பெரும் ஆபத்தை குறிக்கும். படை வீரர் பகுதியில் உட்கார்ந்து ஒலி எழுப்பக்கூடிய காகம் யுத்தம் வர இருக்கிறத காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுத்தம், ஏதாவது கஷ்டம், இந்த மாதிரிலாம் வரலாமா? பொதுவாகவே எந்த ஒரு உணவையும் தனக்கென சேர்க்காம பிற காகங்களோடு பகிர்ந்துண்ணக்கூடிய சிறப்புடையது தாங்க காகம். இத்தகைய குணம் கொண்ட இந்த காகம் நெல் போன்ற தானியங்களை அள்ளி சென்று சேமிக்கிறது நாட்டில் பஞ்சம் வரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக சொல்கிறாங்க. நல்ல மரங்களில் காகம் கூடு கட்டுவது நல்லதொரு பலனையும், பட்டுப்போன எரிந்து போன மரங்களில் கூடு கட்டுவது வரப்போகக்கூடிய துன்பத்தையும் காட்டுமா. தன்னுடைய குஞ்சுகளோடு கூட்டில் வசிக்கக்கூடிய காகம் சுபட்சத்தை குறிக்கும். முட்டையிடாத காகம், முட்டையை கீழே தள்ளி உடைக்கும் காகம், ஒரு முட்டை மட்டுமே இடக்கூடிய காகம், இவையெல்லாம் தீமையை காட்டக்கூடிய ஆழ்ந்த கருமை நிறம் இருக்கக்கூடிய காகத்தை கண்டா நமக்கு திருடர் பயம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூக்கள், பழங்கள் அல்லது ரத்தின கற்களை ஒரு வீட்டில் காகம் இட இந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னும், கூடு கட்ட உபயோகிக்கக்கூடிய புல், குச்சி போன்றவற்றை கொண்டு போட்டால் பெண்மகவு பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
மணல், நெல் போன்ற தானிய வகைகள், ஈரமான மண், பூக்கள், காய்கனிகள் போன்றவை பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து நம்ம வீட்டில் போட்டால் அந்த பொருளினுடைய வகையில் லாபம் ஏற்படும் அப்படின்னும், வீட்டில் உள்ள பாத்திரங்களை நம்ம காகம் எடுத்துகிட்டு போகிறது நன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனை பார்த்து காகம் கரைந்தாலும், சிவந்த பொருட்கள், சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டினுள் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் நேரிடும் எனவும், காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்தா அரசாங்க ஆதரவு, நண்பர் சேர்க்கை, தங்கத்தால் லாபம், நல்ல உணவு இவையெல்லாம் கிடைக்குமா. பால் இருக்கக்கூடிய மரங்கள் மற்றும் ஆற்றங்கரைகளில் இருந்து கொண்டு மழைக்காலங்களில் காகம் கரைவது நல்ல மழை உண்டு அப்படிங்கிறதுக்கான சகுனம். மற்ற காலங்களில் இவ்வாறு காகம் கரைந்தால் மழை மேகங்கள் மட்டுமே வந்து போகும், மழை வராது. நீர்நிலைகளை பார்த்து காகம் கரைவது, மணல் புழுதி அல்லது தண்ணீரில் காகம் தன்னுடைய தலையை மூழ்க செய்வது நல்ல மழைக்கான அறிகுறிகள். மற்ற காலங்களில் இவ்வாறு செய்கிறது தீது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தென்கிழக்கு இந்த திசை நோக்கி காகம் கரைந்தால் தங்கம் சேருமா. தெற்கு உளுந்து, கொள்ளு போன்ற தானிய லாபமும், இசையில் புலமையும் அமைதியும் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு சங்கீத வித்வானினுடைய நட்பு கிடைக்கும். தென்மேற்கு பகுதியிலிருந்து காகம் கரையுது அப்படின்னா நல்ல தகவல் வரும். குதிரை, தயிர், எண்ணெய், உணவு போன்றவை சேரும். மேற்கு பகுதியிலிருந்து காகம் கரைந்தா மாமிசம் உணவு, மது வகைகள், நெல் முதலான தானியங்கள், முத்து, பவளம் போன்ற கடல்லிருந்து விளையக்கூடிய பொருட்கள், உலர்ந்த பல வகைகள் கிடைக்கும். வடமேற்கு திசையிலிருந்து காகம் கரைந்தா ஆயுதங்கள், கொடியில் விளையக்கூடிய பழங்கள் இவையெல்லாம் கிடைக்கும். உலோகங்களால் லாபம் ஏற்படும். வடக்கு திசையில் இருந்து காகம் கரைந்தால் ஆடைகள், நல்ல உணவு ஆகியவை கிடைக்கும். வாகனங்கள் சேரும். வடகிழக்கு திசையிலிருந்து காகம் கரைந்தால் நல்ல தின்பண்டங்கள், பொதி சுமக்கக்கூடிய எருது, பொதி சுமக்கும் வாகனங்கள் சேரும். வீட்டின் கூரை மீது அமர்ந்து காகம் கரைந்தால் இவை எல்லாமே நடக்கும் ஒவ்வொன்றாக அப்படின்னு சொல்லலாம். இப்படி நீங்கள் இதையெல்லாம் கவனித்து பார்த்துருக்கீங்க, காகத்தினுடைய சகுனம் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம காகத்தினுடைய சகுனத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.